ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, Google ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா சொல்லவே வேண்டியதில்ல. சூப்பராவே இருக்கும். அகைன் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. இன்னோவேட்டிவா கொண்டு வந்திருக்காங்க. புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா கொண்டு வந்திருக்காங்க. என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 48 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் கேமரா குடுத்துருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, 10.5 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அல்ட்ரா வைட் குடுத்துருக்காங்க. அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, 10.8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோக்காக நமக்கு குடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. 48 மெகா பிக்சல் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ண 17 ப்ரோ மேக்ஸு, 17 சீரிஸ் இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 48 மெகா பிக்சல் குடுத்துருந்தாங்க. அதனால அதோட ஃபோட்டோ குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிய வந்துச்சு. இதுல வந்து 48 மெகா பிக்சல் அதனால ஓகே அப்படின்ற மாரி சொல்றேன். 10.5 மெகா பிக்சலும், 10.8 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பர்ட்டிகுலர்லி யூஸ் பண்ணியும் பார்த்ததுல பிக்சர் குவாலிட்டி எப்படி வருதுன்னு தெரியல. அது ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எப்படி அவுட்புட் நமக்கு வருது அப்படின்றத பொறுத்து தான் தெரியும். இதுல எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஃபீச்சர்ல வந்து நைட் மோட் இருக்கு. இது அது மூலியமா ஃபோன்ல நைட் மோட் எப்படி இருக்குன்றதும் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்.